نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: ولقد بعثنا في كل أمة رسولا أن اعبدوا الله واجتنبوا الطاغوت. கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் என்கிற பெயரில், பிறந்த நாள் கொண்டாட்டம் என்கிற பெயரில் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி அதற்கு பெருநாள் ஈதுடைய பெயரை கொடுத்து அதை மார்க்கம் வலியுறுத்திய ஒரு விஷயம் போல், ஒரு வணக்கம், ஒரு இபாதத் போல் அதை ஒரு பெரிய கூட்டம் கடைபிடிப்பதை நாம் பார்ப்போம். அதை செய்வது மட்டுமல்லாமல் மீலாதுன் நபி கொண்டாடக்கூடிய மக்கள் என்ன சொல்வார்கள் என்றால், மீலாதுன் நபி கொண்டாடுவதுதான் நபியின் நேசத்திற்கான அடையாளம். மீலாதுன் நபி கொண்டாடக்கூடிய நாங்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையில் நேசிக்கக்கூடியவர்கள். யார் மீலாதுன் நபியை கொண்டாடவில்லையோ அவர்களுடைய உள்ளத்தில் ரசூலுடைய முஹப்பத், ரசூலுடைய நேசம் கிடையாது. ரசூலை அவர்கள் உண்மையில் நேசித்தால் மீலாதுன் நபி கொண்டாடி இருப்பார்கள் என்று இந்த மீலாதுன் நபி கொண்டாட்டத்தை ரசூலுடைய நேசத்திற்கு அளவுகோலாக நினைச்சுகிறார்கள், மக்களுக்கு காட்டுகிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, ரசூலுடைய உண்மையான நேசத்திற்கு, அல்லாஹுடைய நேசத்திற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் இந்த மீலாதுன் நபியை தான் அளவுகோலாக சொன்னார்களா? இந்த மீலாதுன் நபி கொண்டாடக்கூடிய மக்கள் சொல்லட்டும், மீலாதுன் நபி கொண்டாடுவதுதான் ரசூலுடைய நேசத்திற்கான அடையாளம், அளவுகோல். யார் இதை கொண்டாடுகிறார்களோ அவர்கள் ரசூலை நேசிப்பவர்கள், ஆஷிகே ரசூல். யார் கொண்டாடவில்லையோ அவர்கள் ரசூலை நேசிக்காதவர்கள், உஸ்தாகே ரசூல் என்றெல்லாம் சொல்வார்கள். அவர்கள் சொல்லட்டும், அல்லாஹ் ரசூல் ரசூலுடைய நேசத்திற்கு சொன்ன அளவுகோல் என்ன என்று பார்த்தால், அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மனிதர்களுக்கு மத்தியில் எந்த விஷயத்தை கொண்டு தனித்துவம் மிக்கவராக இருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது வஹியை இறக்கினான். மற்ற மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹ்வுடைய வஹி வரவில்லை. ஆக ரசூல் மீது வந்த அந்த வஹியை யார் பின்பற்றுவார்களோ அவர்கள்தான் ரசூலை உண்மையில் நேசிக்கக்கூடியவர்கள். இதுதான் அல்லாஹ் ரசூல் நமக்கு கொடுத்த அளவுகோல். தவிர மீலாதுன் நபி கொண்டாடுவது ஒரு அளவுகோலே கிடையாது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் எந்த அளவிற்கு பின்பற்றி நடக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவர் எந்த அளவிற்கு ரசூலை நேசிக்கிறார், அல்லாஹ்வை நேசிக்கிறார் என்பது தீர்மானிக்கப்படும். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உண்மையில் நேசிக்கிறோம் என்றால் முதலாவதாக நாம் அதற்கு சான்றாக, ஆதாரமாக வைக்க வேண்டிய விஷயம்தான் நபிகள் நாயகம் கொண்டு வந்த கொள்கையை நாம் ஏற்று நம்பிக்கை கொண்டு கொள்கை சார்ந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது. முதலாவது விஷயம் நபிகள் நாயகம் கொண்டு வந்த கொள்கையை பின்பற்றுவது. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு எல்லா ரசூல்மார்களை மக்களுக்கு ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்வதற்காகவும் அந்த ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமான ஷிர்க், இணை வைப்பை விட்டு தடுப்பதற்காகவும் தான் அனுப்பி வைத்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நஹல் சூராவிலே, நஹல் அத்தியாயத்திலே, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர மக்கள் யாரையெல்லாம் வணங்குகிறார்களோ அந்த ஷைத்தானுகளை, அந்த பொய்யான தெய்வங்களை விட்டு விலகியிருங்கள்
என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை கொடுத்துதான் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு ரசூலை நாங்கள் அனுப்பினோம். அந்த ரசூல் இதைதான் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக இறுதி தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஏகத்துவ கொள்கையை தான் மிக முக்கியமான கொள்கையாக மக்களுக்கு சொல்லி தந்தார்கள். அதற்காக தான் பல வருடங்களை ஒதுக்கினார்கள். ஆரம்ப காலத்திலிருந்து தூதுத்துவ பொறுப்பு வழங்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இந்த கொள்கையை தான் பிரதானமாக மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அடுத்த கொள்கை சார்ந்த விஷயங்கள் இந்த கொள்கைக்கு கீழே தான் வரும். வணக்க வழிபாடுகள் எல்லாமே இந்த கொள்கைக்கு அடுத்துதான் வரும். ஆக அந்த கொள்கையை நாம் நபிகள் நாயகம் எப்படி எடுத்து சொன்னார்களோ அந்த விதத்திலே நாம் அந்த கொள்கையை ஏற்றவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோமா? அப்படி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நாம் ரசூலை பின்பற்றி நடக்கிறோம். ரசூலுடைய நேசமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதற்கான மிக அடிப்படை சான்று அளவுக்குள் இதுதான். அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை பின்பற்றி நடப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தௌஹீத் கொள்கையை எப்படி மக்களுக்கு சொல்லி தந்தார்? இதற்கு நேர்மாறான ஷிர்கை விட்டு எப்படி மக்களை தடுத்தார் என்று ரசூலுடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது, ரசூல் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை, ரசூலுடைய பொன்மொழிகளை படிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலை வணக்கத்தை விட்டு மாத்திரம் மக்களை தடுக்கவில்லை. சிலை வணக்கம் ஷிர்காகும், ஷிர்க் செய்யாதீர்கள் என்று சிலை வணக்கத்தை விட்டு மட்டும்தானா ரசூல் அவர்கள் தடுத்தார்? அல்லது அல்லாஹ் தனக்காக ஒரு மகனை ஆக்கி கொண்டான், அல்லாஹ்வுக்கு ஒரு மகன் இருக்கிறார், ஒரு பிள்ளை இருக்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லக்கூடிய இந்த ஷிர்கை விட்டு மாத்திரம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை தடுத்தார்களா? இல்லை, மாறாக சிலை வணக்கத்தை விட்டு தடுத்தது போல், அல்லாஹ் தனக்காக மகனை ஆக்கி கொண்டான் என்கிற அந்த ஷிர்கை விட்டு தடுத்தது போல், நல்லடியார்களை அல்லாஹ்வுக்கு இணையாக்குவது என்கிற ஷிர்கை விட்டும் ரசூல் அவர்கள் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், தடுத்துள்ளார்கள். நல்லடியார்களை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்குவது. ஆகவேதான் அபிசீனியாவுக்கு சென்றிருந்த சஹாபாக்களில், சஹாபிய பெண்மணிகளில் உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா மற்றும் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுடைய மனைவிமார்களும் மக்காவில் பல கொடுமைகளுக்கு மத்தியில் முதல் ஹிஜ்ரத்தாக என்ன செய்தார்கள்? மக்காவில் இருந்து ஹபஷாவுக்கு, அபிசீனியாவுக்கு சென்றார்கள். எத்தியோப்பியா என்று சொல்வார்கள் இந்த காலத்தில். அங்கு சென்றிருந்தார்கள். அங்கு நசாராக்களுடைய கொள்கை தான் இருந்தது. அபிசீனியாவில் நசாராக்களுடைய கொள்கை. அங்கு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களில், சஹாபிய பெண்மணிகளில் ரசூலுடைய மனைவிமார்கள் உம்மு ஹபீபாவும் உம்மு சலமாவும் இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் தன்னுடைய முதல் கணவர்மார்களோடு போயிருந்தார்கள். அடுத்து அவர்கள் மதீனா வந்து அவருடைய கணவர்மார்கள் இறந்த பிறகு ரசூலை திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்த பிறகு ரசூலிடத்தில் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அபிசீனியாவில் இருந்த பொழுது அங்கு ஆலயங்களிலே, நசாராக்களுடைய ஆலயங்கள் இருக்குமே, அங்கு உருவப்படங்கள் இருப்பதை நாங்கள் கண்டோம். அந்த உருவப்படங்கள் என்ன, அது யாருடைய உருவப்படங்கள் என்று உம்மு ஹபீபா அல்லது உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலிடத்தில் விசாரித்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து மரணித்த நல்லடியார்களுக்கு என்ன செய்வார்கள்? மரணித்த பிறகு உருவப்படங்களை வைப்பார்கள், அல்லது உருவப்படங்களையும் தாண்டி சிலைகளை வைத்து பிறகு அந்த சிலைகளையே அல்லது உருவப்படங்களையே வணங்க தொடங்கி விடுவார்கள். இவர்கள் தாம் படைப்பில் மிக மோசமானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார். ஆக இந்த நசாராக்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு மத்தியில் இறந்து போன நல்லடியார்களுடைய படங்களை எல்லாம் அந்த ஆலயத்தில் வைப்பார்கள். காலப்போக்கில் அதையே வணங்க தொடங்கி விடுவார்கள். இன்று கூட நாம் பார்க்கவில்லையா? வணங்கக்கூடிய அவர்களுடைய தெய்வங்களுடைய, அவர்களுடைய கொள்கைப்படி அந்த தெய்வங்களுடைய போட்டோஸ்க்கு மத்தியில் நினைச்சுவார்கள் இறந்து போன தாத்தா பாட்டி தந்தை தாயுடைய போட்டோ வைத்து அதையும் சேர்த்து வணங்குகிறார்களா இல்லையா? இது அந்த காலத்திலிருந்து மக்கள் செய்து வந்த ஒரு ஷிர்க் தான். ஆக ரசூல் சொன்னார்கள், இவர்கள் தான் படைப்பில் மிக மோசமானவர்கள். காரணம் அன்பானவர்களே, ஷிர்க் ஆரம்பித்ததுக்கு காரணமே இந்த செயல்தான். நல்லடியார்களுடைய பெயரில் உருவப்படங்களை அல்லது சிலைகளை வைப்பதுதான் இந்த பூமியில் மனிதர்கள் மத்தியில் ஷிர்க் ஆரம்பித்ததற்கான அடிப்படை காரணம். நூஹ் அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தார், அதில் உள்ள தலைவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்துக்கு எதிராக பொதுமக்களை அதை விட்டு தடுக்கும் பொழுது என்ன சொல்வார்களாம்? وقالوا لا تذرن آلهتكم ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا. நூஹ் சொல்கிறார் என்கிற அடிப்படையில் தன்னுடைய தெய்வங்களை எல்லாம் விட்டுவிடாதீர்கள்,
வத்தை விடாதீர்கள், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் என்கிற இந்த சிலைகள் எல்லாம் நூ சொல்கிறார் என்கிற அடிப்படையில் விட்டுவிடாதீர்கள், இதை வணங்குங்கள் என்று அந்த தலைவர்கள் தன்னுடைய சமூகத்தாரை பார்த்து சொல்வார்கள். அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்துடைய விளக்கத்திலே இப்னு அப்பாஸ் நபித்தோழர் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வத்து, சுவா, யகூஸ், யஊக் எல்லாம் என்னது, அந்த காலத்தில் வாழ்ந்து மரணித்த நல்லவர்களுடைய பெயர்கள், நல்லடியார்கள். அவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்து மரணித்து விட்டார்கள். மரணித்த பிறகு என்ன செய்தார்களாம், மரணித்த இந்த நல்லடியார்கள் பெயரில் உருவப்படங்களை வரைந்தார்கள். ஆரம்பத்தில் உருவப்படங்கள் எப்படி இந்த காலத்திலும் ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்கு என்ன செய்வார்கள், கட்சி தலைவர்கள் மற்ற பல தலைவர்களுடைய படங்களை எல்லாம் தன்னுடைய அலுவலகங்களிலே பொருத்தி வைப்பார்கள். என்ன அர்த்தம், அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், கண்ணியப்படுத்தும் விதமாக தான் அந்த உருவப்படங்களை வைக்கிறார்கள். அதையும் தாண்டி என்ன செய்வார்கள், சிலைகள் வைப்பார்கள். அதை அந்த காலத்து மக்கள் முதலாக செய்தார்கள். மரணித்த அந்த நல்லடியார்களுக்கு ஆரம்பத்தில் உருவப்படங்கள், அதையும் தாண்டி ஷைத்தானுடைய வஸ்வசா அடிப்படையில் அடுத்த கட்டமாக சிலைகள் வைத்தார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், சிலை வைத்தவர்கள் அந்த சிலைகளை வணங்கவில்லை, அவர்கள் கண்ணியப்படுத்தும் நோக்கிதான் வைத்தார்கள். ஆனால் சிலைகள் உருவாக்கப்பட்ட பிறகு அடுத்த ஜெனரேஷன் வருமே, அடுத்த தலைமுறை, அவர்களுக்கு இந்த சிலைகள் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உருவப்படங்கள் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அந்த அறிவு கிடையாது. இப்னு அப்பாஸ் சொல்கிறார், அந்த அறிவு, அந்த கல்வி உயர்த்தப்பட்டது. அடுத்து வந்த தலைமுறையினர்கள் அவர்கள் அந்த சிலைகளை வணங்கவே தொடங்கிவிட்டார்கள். இப்படிதான் ஷிர்க் வந்தது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த விளக்கத்தை நமக்கு தருகிறார். அன்பானவர்களை பாருங்கள், ஷிர்க் ஆரம்பித்த காரணமே என்னது, நல்லடியார்கள் பெயரில் அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் தேவையில்லாத அல்லது வரம்பு மீறிய சில செயல்களை, உருவப்படங்கள் வைப்பது, சிலைகள் வைப்பது என்று செய்தார்கள். இதுதான் மனிதர்களை ஷிர்கின் பக்கம் அழைத்து சென்றது. ஆகவேதான் ரசூல் சொன்னார்கள், இவர்கள் தான் படைப்பில் மிக மோசமானவர்கள். இறந்து போன நல்லடியார்களுக்கு உருவப்படங்களை வைப்பார்கள், சிலைகளை வைப்பார்கள், காலப்போக்கில் அதை வணங்க தொடங்கி விடுவார்கள். ஆகவேதான் பாரவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஷிர்கில் நாம் இந்த இறுதி உம்மத் குறிப்பாக போகக்கூடாது என்பதற்காக தான் பழைய ஷரியத்துகளில், அல்லாஹ்வே இறக்கி வைத்த பழைய ஷரியத்தில் ஒருவரை கண்ணியப்படுத்த சஜ்தா செய்வது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்ததா இல்லையா? இபாதத்துக்காக கிடையாது, இபாதத்துக்காக அல்லாஹ்வை மாத்திரம்தான் சிரமணிய வேண்டும். ஆனால் கண்ணியப்படுத்தும் நோக்கத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜ்தா செய்வது பழைய ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்ததா இல்லையா என்று கேட்டால் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வே சொன்னான், சஜ்தா செய்யுங்கள். மலக்குமார்கள் சஜ்தா செய்தார்கள். இப்லீஸ் சஜ்தா செய்ய மறுத்தான். இது இபாதத் உடைய சஜ்தா கிடையாது, இது கண்ணியம் காண சஜ்தா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர், அவர்களுடைய சகோதரர்கள் சஜ்தா செய்ததாக அல்லாஹ் யூசுப் அத்தியாயத்திலே சொல்கிறான். ஆக பழைய ஷரியத்தில் கண்ணியப்படுத்தும் நோக்கத்தில் சஜ்தா செய்வது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் இந்த இறுதி ஷரியத்தில் பாருங்கள், பெரியவர்களை, நல்லடியார்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் ஷிர்கின் பக்கம் இந்த உம்மத் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ஏற்கனவே பழைய ஷரியத்தில் ஹலாலாக இருந்த ஒரு விஷயத்தை இறுதி ஷரியத்தில் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், ஹராமாக்கி விட்டான். ஆக ஒரு சஹாபி வந்து ரசூலிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், பல ஊர்களுக்கு சென்றிருக்கிறேன். அந்தந்த நாட்டு அரசர்களுக்கு பொதுமக்கள் சிரம் பணிந்து சஜ்தா செய்து கண்ணியப்படுத்துவதாக நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். அப்படி பார்த்தால் சஜ்தா செய்து கண்ணியப்படுத்தப்படுவதற்கு மிக பொருத்தமான, மிக தகுதியுள்ள நபர் நீங்கள் தானே. உங்களுக்கு நாங்கள் சஜ்தா செய்து கண்ணியப்படுத்தலாமா என்று அந்த சஹாபி கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நொடிகள் மௌனமாக இருந்தார்கள். அடுத்து ஒரு பலவீனமான ஹதீஸிலே இவ்வாறு ரசூல் அவர்கள் பதில் சொன்னதாக வருகிறது. பலவீனமான ஹதீஸ், ஸைஃப் ஹதீஸ். என்னது, நான் இறந்த பிறகு என்னுடைய கபரை நீங்கள் கடந்து போனால் இப்படிதான் சஜ்தா செய்வீர்களா என்று ரசூல் அவர்கள் கேள்வி கேட்டதாக. ஆனால் அந்த வாசகம் ஸைஃப் ஹதீஸ், பலவீனமான ஹதீஸில் வந்தது. ஆனால் அடுத்து ரசூல் அவர்கள் சொன்ன ஒரு பதில் அது ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்த விஷயம். ரசூல் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், லவ் குன்து ஆமிரன் அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா. நான் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சஜ்தா செய்வது ஆகுமான ஒரு காரியமாக இருந்திருந்தால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பணிந்து கண்ணியப்படுத்துவது
அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்திருந்தால் நான் கணவனுக்கு மனைவி சஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பேன், நானே சொல்லியிருப்பேன் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். ஆனால் ரசூல் அவர்கள் எந்த ஒரு ஹதீஸிலும் நினைச்சவில்லை, கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கணவரை ஒரு மனைவி கண்ணியப்படுத்த வேண்டும், மார்க்க வரையறைக்கு உட்பட்டு கணவர் ஒரு விஷயத்தை சொன்னால் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும், அதெல்லாம் ரசூல் சொன்னார்கள். ஆனால் எந்த இடத்திலும் ரசூல் சொல்லவில்லை அவ்வப்போது சில சமயம் கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று ரசூல் அவர்கள் சொல்லவில்லை. காரணம், அந்த கண்ணியம்கான சஜிதாவும் இந்த இறுதி ஷரியத்திலே தடை விதிக்கப்பட்ட ஒன்றாக, ஹராமாக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. காரணம், அந்த வழியாக மக்கள் ஷிர்கில் போய்விடக்கூடாது. அன்பானவர்களை, சஜிதா செய்வது என்ன? சஜிதாவை விட சற்று குறைவான ஒரு விஷயம் தான் என்னது? ருக்கு. சஜிதா செய்வது என்பது அடிமை தரத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதை விட லேசான ஒரு அடிமை தரத்தின் அடையாளம் தான் ருக்கு. ருக்கு செய்வதற்கு கூட அனுமதி கிடையாது. சில வீடுகள் என்ன செய்வார்கள், பெரியவர்களுடைய காலை தொடுகிறோம், பாவு பண்ணா என்று சொல்லி என்ன செய்வார்கள், காலை தொடுகிறோம் என்கிற பெயரில் குனிந்து காலை தொடுவார்கள். காலை தொட்டால் என்னாகும்? ருக்குவுடைய பொசிஷன் வந்துவிடும் தானாக. செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? ருக்கு செய்யக்கூடாது, கால் தொடக்கூடாது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதோ இல்லையோ, அதை விட இன்னும் லேசான ஒரு விஷயம் என்னது? நிற்பது. ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி எழுந்து நிற்பது. ஒருவரை கண்ணியப்படுத்தும் நோக்கத்தில் எழுந்து நிற்பதற்கே மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு முன்னால் சஹாபாக்கள் அவரை கண்ணியப்படுத்தும் விதத்தில் நிற்பதை வெறுப்பார். ரசூலுக்கு அது பிடிக்காது என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார். இன்னொரு ஹதீஸில் ரசூல் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் அவருக்கு முன்னால் மக்கள் அவரை கண்ணியப்படுத்தும் விதத்தில் அப்படியே நிற்பதை விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தும் நோக்கத்தில் எழுந்து நிற்பதையே தடை விதிக்கிறார் என்று சொன்னால், அதைவிட பெரிய ஒரு பணிவு காட்டக்கூடிய ஒரு பொசிஷன் தான் ருக்கு செய்வது. அதைவிட பெரிய ஒரு விஷயம்தான் சஜிதா செய்வது. சஜிதாவும் செய்யக்கூடாது, ருக்குவும் செய்யக்கூடாது, கண்ணியப்படுத்துவதற்காக எழுந்து நிற்கக்கூடாது. வரவேற்க நிற்கலாம். ஒருவர் வருகிறான்னு சொன்னால் எழுந்து என்ன செய்யலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், உள்ளே வாருங்கள் என்று அழைப்பதற்காக, வரவேற்பதற்காக எழுந்து நிற்கலாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுடைய வீட்டுக்கு வந்தால் ரசூல் என்ன செய்வார்கள்? எழுந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தன்னுடைய வீட்டுக்குள் அறைக்குள் அழைப்பார்கள் என்று ஹதீஸில் பார்க்கிறோம். அழைப்பதற்காக வேண்டி எழுந்து நிற்பதில் தப்பில்லை. வெறுமனே கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி எழுந்து நிற்பது, இதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இதெல்லாம் எதற்காக அன்பானவர்களே? பெரியவர்களை அல்லது நல்லடியார்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரிலும் இந்த உம்மத்து மக்கள் ஷிர்கில் போய்விட வேண்டாம் என்பதற்காக தான் அந்த ஷிர்கின் பக்கம் அழைக்கக்கூடிய வாசலையே ரசூல் அவர்கள் அழைத்து விட்டார்கள். இதெல்லாம் ஹராம், செய்யக்கூடாது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழருடைய நிக்காஹுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள், விருந்திலே. அப்போது சில அன்சாரி சிறுமிகள், சின்ன பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், தஃப் அல்லது துஃப் என்று சொல்வார்களே, தஃப் அடிப்பது, அதற்கு மாத்திரம் மார்க்கத்தில் அனுமதி உண்டு. குறிப்பாக பெண்கள் தன்னுடைய பகுதியில் என்ன செய்யலாம்? தஃப் அடித்து சில நல்ல அர்த்தமுள்ள கவிதைகள் பாடலாம். இதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. ஆக அந்த அன்சாரி சிறுமிகள் தஃப் அடித்து சில கவிதைகள் பாடினார்கள். அந்த கவிதையில் ரசூலை புகழ்ந்தும் கவிதை பாடினார்கள். ஆக ரசூலை புகழ்ந்து கவிதை பாடுவது ஹராம் கிடையாது, தாராளமாக பாடுங்கள், பாடலாம், தப்பில்லை. ஆனால் இந்த நாள் ரபியுல் அவ்வல் 12 ரசூலை புகழ்ந்து கவிதை பாட வேண்டும் என்று சொன்னால் இதுதான் பிதஅத். அவ்வாறு ரசூலை புகழ்ந்து கவிதை பாடும் பொழுது வரம்பு மீறி ரசூலை புகழ்வார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கி விடுவார்களே, அத்தகைய வரிகளை பயன்படுத்துவதுதான் ஷிர்க், ஹராம். மற்றபடி ரசூலை புகழ்ந்து கவிதை பாடுவது தப்பு கிடையாது. அதற்கு ஒரு நேரத்தை நிர்ணயிப்பதும், கவிதை பாடும் பொழுது வரம்பு மீறிய வரிகளை சொல்வதும் தான் ஷிர்க் அல்லது பிதஅத்தான விஷயம். அந்த சிறுமிகள் கவிதை பாடினார்கள், ரசூலும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவ்வாறு கவிதை பாடும் பொழுது அந்த சிறுமிகள் சொன்னார்கள், வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதி, நமக்கு மத்தியில் ஒரு நபி இருக்கிறார், அந்த தூதருக்கு, அந்த நபிக்கு நாளை நடக்க போவதும் தெரியும். அதை எழுதி கொடுத்த, அதை சொல்லிக் கொடுத்த பெரியவர்கள் சஹாபாக்கள், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்களாக இருந்திருக்கலாம். அவர்கள் நினைச்சிருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக சில விஷயங்களை சொல்வார்களா இல்லையா? இப்படி நடக்கும், இந்த ஒரு கூட்டம் வரப்போகிறது, இந்த விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் என்று சில முன்னறிவிப்புகள். அதை கேட்ட அந்த புதிய சஹாபாக்கள் என்ன நினைத்திருக்கலாம்? ரசூலுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது, நாளை நடக்க போற எல்லாமே அவருக்கு தெரியும் என்று தப்பாக விளங்கி இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சஹாபாக்களும் விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பார்கள்.
அவ்வாறு அந்த வரிகளை அந்த சிறுமிகள் சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். தஇ ஹாதா, இந்த வரியை விட்டுவிடுங்கள், இந்த வார்த்தையை சொல்லாதீர்கள். கூலி மா குந்தி தகூலின், இதற்கு முன்பு சொன்ன வரிகள் அந்த கவிதை எல்லாம் ஓகே, அது சரி, ஆனால் இப்போது சொன்ன இந்த வார்த்தை தப்பதை விட்டுவிடுங்கள் என்று எங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மறைவான கல்வி உண்டு, நாளை நடக்கப் போகிற அந்த எதிர்காலத்தின் கல்வி ஞானம் அவருக்கு இருக்கிறது என்று ஒரு வரியை பாடினார்களோ ரசூல் அவர்கள் தடுத்து விட்டார்கள். ஆக என்ன அர்த்தம்? நல்லடியார்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், நல்லடியார்களை புகழ்ந்தும் பேச வேண்டும், ஆனால் வரம்புக்குள் இருந்து கொண்டு. வரம்பு மீறி கண்ணியப்படுத்துகிறேன் என்கிற பெயரில் சஜிதா செய்யக்கூடாது. நல்லடியார்களை நான் புகழ்ந்து பேசுவேன் என்கிற பெயரில் வரம்பு மீறிய வரிகளை சொல்லிவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மர்யம். ஈஸா பின் மர்யம் அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களை நஸாராக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்து அவரை அல்லாஹ்வுடைய தரத்திலே கொண்டு போய் விட்டார்களோ, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொடுத்து அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிவிட்டார்களோ, கடவுளாக ஆக்கி கொண்டார்களோ, அதுபோல் மக்களை நீங்கள் என்னை புகழ வேண்டாம், வரம்பு மீறி என்னை அவ்வாறு புகழாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். அதேபோல் அன்பார்வர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வஃபாத்துக்கு 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் முன்பு சொன்ன ஒரு ஹதீஸ், சஹாபா பெருமக்கள் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களையும் நஸாராக்களையும் சபிக்கட்டும், நஸாராக்கள் மீது யூதர்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய தாத்தை இறக்கட்டும். இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித், அவர்கள் தன்னுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள், ஆக அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களில் இந்த விஷயத்தை சொல்லி யூத நசாராக்களை சபிக்கிறார்கள் சொன்னால் என்ன காரணம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் தான் ரசூல் அவர்கள் கடைசியில் இருந்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போவதற்கு சில நாட்கள் முன்பு தான் இந்த விஷயத்தை சொன்னார்கள். காரணம் என்ன? ரசூல் இறந்த பிறகு ரசூலுடைய கபரை இந்த உம்மத்து மக்கள் நினைச்சக்கூடாது, வணங்கும் இடமாக ஆக்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் விதமாக அந்த விஷயத்தை சொன்னார்கள். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அன்பானவர்களே, யூத நசாராக்கள் தன்னுடைய நபிமார்களின் அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் சொன்னார்களே, அங்கு அவர்கள் அல்லாஹ்வையே வணங்கட்டும், அவர்கள் இந்த கபர்களை வணங்கவில்லை, அல்லாஹ்வை தான் வணங்குகிறார்கள். ஆனால் எங்கு அல்லாஹ்வை வணங்குகிறார்கள்? எந்த இடத்தில் வைத்து? எங்கு கபர்கள் இருக்கிறதோ, கபர்கள் இருக்க அந்த இடத்தில் நின்று அல்லாஹ்வை வணங்கினாலே மார்க்கம் அதற்கு தடை விதிக்கிறது என்று சொன்னால், நேரடியாக அந்த கபரை வணங்கிவிட்டால் மார்க்கம் நமக்கு எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது என்றால், ஒரு கபர் இருக்கிறது, அந்த கபருக்கு அருகில் நின்று அல்லாஹ்வை வணங்கினாலும் தப்பு, வணங்குவது அல்லாஹ்வை தான், ஆனால் அதற்கு நாம் தேர்வு செய்த இடம் என்னது? கபருக்கு நெருக்கமான இடம், கபர் நமக்கு முன்னால் இருக்கிறது என்று சொன்னால் அங்கு அல்லாஹ்வை வணங்கினாலே தப்பு என்று மார்க்கம் சொல்லும் பொழுது, அந்த கபரையே வணங்கும் விதமாக சில அனாச்சாரங்களில் ஈடுபட்டால் அதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன காரணம் சொல்ல முடியும்? யா அல்லாஹ், தெரியாமல் நான் இந்த கபரை சஜ்தா செய்துவிட்டேன் என்று காரணம் சொல்ல முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது எல்லாமே வரம்பு மீறிய விஷயங்கள், ஷிர்கான காரியங்கள். நல்லடியார்களை கண்ணியப்படுத்துகிறோம், நல்லடியார்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்கிற பெயரில் முஸ்லிம் மக்களில் ஒரு பெரிய கூட்டம் இந்த விஷயங்களை செய்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், எப்படி நல்லடியார்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும், வரம்பு மீறி புகழக்கூடாது, வரம்பு மீறி அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் சஜ்தா ருக்கு எல்லாம் ஏன் எழுந்து நிற்பது கூட கூடாது என்று ரசூல் அவர்கள் எவ்வளவு தெளிவாக நமக்கு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார். இதையெல்லாம் பின்பற்றினால் தானே ரசூலை நாம் நேசிக்கிறோம் என்று அர்த்தம். ரசூல் கொண்டு வந்த இந்த கொள்கையே புறக்கணித்து விட்டு இதற்கு மாற்றமான அத்தனை அனாச்சாரங்கள் பகிரங்கமான ஷிர்கை செய்துவிட்டு மீலாதுன் நபி கொண்டாடிவிட்டால் ரசூலை நேசிக்கிறோம் என்று அர்த்தமாகி விடுமா? அடுத்து பாருங்கள் மாணவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கொள்கை, தௌஹீத் கொள்கை எந்த அளவிற்கு மக்களுக்கு சொல்லி தந்தார் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு கூட்டம் வந்தது. வந்து ரசூலை சந்தித்து அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இஸ்லாத்தை தழுவிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் ஒரு முறை பேசும் பொழுது, அந்த சய்யிதுனா வப்னு சய்யிதினா வகைரூனா வப்னு கைரீனா, நபியே நீங்கள் நம்முடைய தலைவர், சய்யித் என்று சொன்னால் தலைவர், நீங்கள் நம்முடைய தலைவர், நம்முடைய தலைவரின் மகன், நீங்கள் நம்மில் மிக சிறந்தவர், சிறந்தவருடைய மகன் என்று அடுக்கடுக்காக சில வரிகளை சொல்லி ரசூலை புகழ்ந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள்.
இல்லை, சையீத் அல்லாஹ்தான். அல்லாஹ்தான் சையீத், வானங்களையும் பூமியையும் அத்தனை விஷயங்களையும் ஆளக்கூடியவன் என்கிற அந்த பொருளில் அல்லாஹ்தான் சையீத். என்னை பார்த்தபடி சொல்லாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, சையீத் என்கிற வார்த்தை என்ன மனிதனுக்கு பயன்படுத்தக்கூடாதா? பயன்படுத்தலாம். நபியே என்ன செய்திருக்கிறார், அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அன சய்யிது உல்தி ஆதம், நான் மனிதர்களுக்கு தலைவன், நான் தான் மனிதர்களுக்கு சையீத் தலைவன், நான் தான் மனிதர்களுக்கு சிறந்தவன். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காண்பித்து, இன்னப்னி ஹாதா சய்யிதுன், என்னுடைய இந்த மகன், என்னுடைய இந்த பேரப்பிள்ளை இந்த உம்மத்துக்கு ஒரு தலைவர். வலஅல்லல்லாஹ யுஸ்லிஹு பிஹி பைன ஃபிஅத்தைனி அஸீமத்தைனி மினல் முஸ்லிமீன், அல்லாஹ் நாடினால் முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்பட்டு இரண்டு கூட்டங்களாக முஸ்லிம்கள் இருப்பார்கள். அந்த சமயத்தில் என்னுடைய இந்த பேரப்பிள்ளையை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், அந்த இரண்டு கூட்டங்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் நாடினால் இப்படி நடக்கும் என்று சொல்லும் பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் அவர்கள் சையீத் என்று சொன்னார்கள். ஆகவேதான் ரசூலுடைய அந்த வம்சாவளியில் வந்தவர்களை சையீத் குடும்பம் என்று சொல்வோம். அடுத்து இன்னொரு ஹதீஸில் ரசூல் சொல்கிறார், சஅத் பின் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல காயங்களோடு, போரில் அடிபட்டு பல காயங்களோடு ஒரு விஷயத்தில் தீர்ப்பு சொல்வதற்காக வேண்டி வருகிறார். அப்போது அவர்கள் வருகிறார் என்று பார்த்ததும் ரசூல் என்ன சொன்னார்கள், கூமூ லி சய்யிதிக்கும், எழுந்து சென்று தன்னுடைய தலைவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். மரியாதை செலுத்துவதற்கு நிற்கக்கூடாது என்று சொன்னோம், ஆனால் இங்கு அவரை அழைத்து வருவதற்கு ரசூலே சொல்கிறார், எழுந்தவரை அழைத்து வாருங்கள், தன்னுடைய தலைவரை. ஆக ரசூலே தலைவர் என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார் தனக்காக, பிறருக்காக. ஆனால் இங்கு ரசூல் அந்த சஹாபாவை தடுத்ததற்கு காரணம் என்ன, அவர்கள் அடுக்கடுக்காக ரசூலை புகழ்ந்து வந்தார்கள். எங்கு ஒருவரை நாம் அடுக்கடுக்காக சில வரிகளை சொல்லி புகழ ஆரம்பிப்போமோ அங்கு நிறைய வாய்ப்புகள் என்ன இருக்கும், அடுக்கடுக்காக அப்படியே புகழும் பொழுது ஒரு கட்டத்தில் வரம்பு மீறி கூட என்ன செய்வோம், நீங்கள் இப்படிப்பட்டவர், நீங்கள் அப்படிப்பட்டவர் என்று வரம்பு மீறி புகழ ஆரம்பித்து விடுவோம். அதற்காக ரசூல் அவர்கள் தடை போட்டார்கள். போதும் போதும், இந்த வார்த்தையை சொல்லாதீர்கள். ஆகவேதான் அதே ஹதீஸ், அதே சம்பவத்தில் ஒரு அறிவிப்பிலே ரசூல் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளில் அல்லது நீங்கள் சொன்ன இந்த வரிகளில் சில வரிகளில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது, தப்பு எதுவும் கிடையாது, நீங்கள் சொன்னது சரிதான். ஆனால் ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விடக் கூடாது என்பதற்காக நான் உங்களை தடுத்தேன் என்று சொன்னார்கள். ஆக இந்த அளவிற்கு ரசூல் அவர்கள் நமக்கு ஒருவரை புகழும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருந்து வார்த்தைகளை அளந்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் ஒரு சஹாபி மக்களுக்கு ஏதோ உபதேசம் செய்கிறார், நசீஹத் செய்கிறார். அப்போது சொல்கிறார், மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத், யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி நடக்கிறாரோ அவர் நேர்வழி பெற்று விட்டார். வ மை யஅஸிஹிமா ஃபகத் கவா, யார் அவ்விருவருக்கு மாறு செய்தாரோ அவர் வழி தவறி போய்விட்டார், வழிகெட்டு விட்டார். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஸல் ஹதீபு அன்த, நீ எவ்வளவு மோசமான ஒரு பேச்சாளர், நீ ஒரு மோசமான ஹதீப் என்று சொன்னார்கள். இப்போது நான் இந்த செய்தியை சொல்லும் பொழுது பலருக்கு அவர் என்ன தப்பு சொன்னார் புரியாமல் இருந்திருக்கலாம். பல பேருக்கு அவர் சொன்ன வார்த்தையில் என்ன தப்பு, அவர் சொன்ன வார்த்தை என்ன, மீண்டும் சொல்கிறேன், மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் நேர்வழி பெற்று விட்டார். வ மை யஅஸிஹிமா ஃபகத் கவா, யார் அவ்விருவருக்கு மாறு செய்கிறாரோ அவர் வழி தவறி போய்விட்டார். இதில் என்ன தப்பு என்று பலருக்கு அதில் உள்ள பிரச்சனையே புரியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தடுத்தார்கள், அந்த சஹாபி இரண்டாவது வரியை சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள், யார் அவ்விருவருக்கு மாறு செய்கிறாரோ, அந்த அவ்விருவர் என்கிற வார்த்தையில் அல்லாஹ்வையும் ரசூலையும் என்ன செய்து விட்டார், இணைத்து விட்டார். லேசான ஷிர்க் கூட அதை சொல்ல முடியுமா தெரியாது, வார்த்தையில் வரக்கூடிய லேசான இணை வைப்பு, அல்லாஹ்வையும் ரசூலையும் இணைத்து அவ்விருவர், பிரதி பெயர் சொல் என்று சொல்வார்கள் இந்த வார்த்தையை, ஆங்கிலத்தில் ப்ரொனவுன். அந்த ப்ரொனவுன், அந்த பிரதி பெயர் சொல்லில் அல்லாஹ்வையும் ரசூலையும் இணைத்து அவ்விருவர் என்று இணைத்து விட்டார். அந்த லேசான ஷிர்க்கை கூட ரசூல் அவர்கள் பொறுத்துக் கொள்ளவில்லை. தப்பு, இது சொல்லக்கூடாது என்று சொல்லி ரசூல் சொல்லி தந்தார்கள். வமை யஅஸில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் கவா என்று சொல்லுங்கள், யார் அல்லாஹ்வுக்கும் மேலும் அல்லாஹ்வின் தூதருக்கும் மாறு செய்கிறாரோ அவர் வழி தவறி போய்விட்டார். இப்படி பிரித்து சொல்லுங்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் இணைத்து அவ்விருவருக்கு என்று அந்த லேசான ஷிர்க்கை கூட ரசூல் அவர்கள் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், அன்பானவர்களே, இப்போது இந்த ரபியுல் அவ்வல் 12 ரசூலுடைய பிறந்த நாள், மீலாதுன் நபி,
என்றெல்லாம் சொல்லி யார் அதை கொண்டாடுகிறார்களோ அவர்கள் கவிதை பாடும் பொழுது ஷிர்கான வரிகள் சொல்வார்களே. என்ன சொல்வார்கள்? உதாரணத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கவிதை பாடும் விதமாக, ரசூலை பார்த்து புகழும் விதமாக சொல்வார்கள், கஃபிர் துனூபனா, நபியே நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய தௌபா இஸ்திக்ஃபாரை யாரிடம் கேட்கிறார்கள்? ரசூலிடம். நபியே நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தையை ரசூல் அவர்கள் நேரடியாக நின்று கேட்டால் அதற்கு அனுமதி தருவார்களா? இங்கு வமை யாசிஹிமா, அவ்விருவருக்கு மாறு செய்தால் வழி தவறி போய்விட்டார் என்கிற அந்த லேசான வார்த்தைக்கு கூட ரசூல் அவர்கள் அனுமதி தரவில்லை. நீ எவ்வளவு மோசமான ஹதீப் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த மக்கள் யா ரசூலல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தை ரசூல் அவர்கள் புரிந்து கொள்வார்களா? அப்படிப்பட்ட வரிகள் பாடக்கூடியவர் ரசூலை உண்மை நேசிக்கக்கூடியவராக ஆக முடியுமா? அவர் உண்மையான ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமா? உண்மையாக ரசூலை பின்பற்றி நடக்கக்கூடிய முத்தபிய ரசூலாக அவர் ஆக முடியுமா? ஒருபோதும் கிடையாது. அவர் உண்மையான முஸ்லிம் என்றால் ரசூல் அவர்கள் சொல்கிறார்களே, சின்ன லேசான ஷிர்கை கூட நீங்கள் செய்யக்கூடாது, வார்த்தையில் கூட நீங்கள் லேசான ஷிர்கை விட்டுவிடக் கூடாது, அதை விட்டு விலகி வாருங்கள் என்று சொன்னார்களே, அதை பின்பற்றி நடக்கக்கூடியவராக இருப்பார் ரசூலுடைய உண்மையான நேசர். இன்னொரு உதாரணம் அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் இதே மாதிரி வார்த்தையில் விடக்கூடிய இந்த லேசான ஷிர்கை விட்டு தடுத்தார்கள். அதற்கான இன்னொரு உதாரணம் தான், ஒரு சஹாபி சொன்னார்கள், மா ஷா அல்லாஹு வ ஷி'த, ஏதோ ஒரு உதவி என்று ரசூலிடம் வந்திருப்பார். அநேகமாக ரசூல் அவர்கள் அந்த காரியத்தை செய்து முடித்திருப்பார். அடுத்து விசாரித்திருப்பார், என்ன அந்த காரியம் என்ன ஆச்சு? அப்போது அந்த சஹாபி சொல்லியிருப்பார், அல்லாஹ் எதை நாடினானோ மேலும் நீங்கள் எதை நாடினீர்களோ அதுபோல் அந்த காரியம் முடிந்து விட்டது யா ரசூலல்லாஹ். எதை அல்லாஹ் நாடினானோ மேலும் நீங்கள் எதை நாடினீர்களோ அதுபோல் அந்த காரியம் நடந்து விட்டது என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இல்லை, இப்படி சொல்ல வேண்டாம். மா ஷா அல்லாஹு வஹ்தஹ், அல்லாஹ் ஒருவன் எதை நாடினானோ அதுபோல் நடந்தது என்று சொல்லுங்கள். என்னை நீங்கள் அங்கு நீங்கள் நாடியது போல் என்று சொல்ல வேண்டாம். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் ரசூல் சொன்னார்கள், அப்படி பிறருடைய நாட்டத்தை மனிதர்களுடைய நாட்டத்தையும் இணை அடுத்து சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், மா ஷா அல்லாஹு சும்ம ஷா ஃபுலான், அல்லாஹ் எதை நாடினானோ பிறகு மேலும் என்று கூட சொல்லாமல் பிறகு இன்னார் எதை நாடினானோ அதுபோல் அந்த காரியம் நடந்துவிட்டது என்று. அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் ஃபர்ஸ்ட், பிறகு மனிதர்களுடைய நாட்டம். மனிதர்களுடைய நாட்டம், மனிதர்களுக்கு நாட்டம் உண்டு, மனிதர்களுக்கு நாட்டம் உண்டு, வில் பவர், முயற்சி உண்டு, சக்தி உண்டு. அல்லாஹ் ஒரு காரியத்தை நாடி அதை செய்யக்கூடிய சக்தியை அல்லாஹ் மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். ஆனால் அவருடைய முயற்சி நாட்டம் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு உட்பட்டது. இறுதியில் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் எல்லாமே நடக்கும், மனிதர்களுடைய நாட்டப்படி ஒன்றும் நடக்காது. ஆக அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் முதலாவது, அடுத்த படியில் மனிதர்களுடைய நாட்டம் வருகிறது என்பதை அந்த வார்த்தையில் உணர்த்தும் விதமாக அப்படி சொல்ல விரும்பினால் எப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹ் எதை நாடினானோ பிறகு இன்னார் எதை நாடினாரோ உதவி செய்தாரோ அதுக்கு ஏற்ப அந்த காரியம் நடந்தது என்று சொல்லலாம் என்று ரசூல் அவர்கள் அனுமதி தந்தார். இது எல்லாம் என்பானவர்களே வார்த்தையில் கூட லேசான ஷிர்க் வந்துவிடக் கூடாது என்பதை ரசூல் அவர்கள் எவ்வளவு நமக்கு தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள், புரிய வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான உதாரணங்கள். இறுதியாக இன்னொரு உதாரணம் இது போன்ற விஷயத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அஹ்னா இஸ்மின் இன்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான பெயர்களில் ஒன்றுதான் மலிக்குல் முலூக், மலிக்குல் அம்லாக் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். மலிக்குல் முலூக், மலிக்குல் அம்லாக் என்றால் என்ன? அரசர்களுக்கு அரசன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அரசர்களுக்கு அரசன். இந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது ஒரு முஹத்திஸ், ஹதீஸ் துறை வல்லுனர், அந்த காலத்தில் மக்களுக்கு மத்தியில் அந்த அர்த்தத்தில் பரவலாக இருந்த பெர்ஷியன் லாங்குவேஜ், அந்த பாரசீக மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பெயரை மக்களுக்கு சுட்டி காண்பித்தார்கள். இதே அர்த்தத்தில் தான் இந்த பெயர் இருக்கிறது, இதை வைக்காதீர்கள் என்று. அது என்ன பெயர் என்று சொன்னால் ஷஹீன் ஷா. பல முஸ்லிம்கள் நினைச்சுவார்கள் ஷஹீன் ஷா என்று பெயர் வைப்பார்கள். ஷா இன் ஷா என்று சொன்னால் அரசர்களுக்கு அரசன், ஷா என்று சொன்னால் அரசன் என்று அர்த்தம். ஷா ஃபஹத், ஷா ஃபைசல் என்று சொல்வோம். அரசன், அரசர்களுக்கு அரசன் என்கிற அந்த வார்த்தை தான் பாரசீக மொழியில், ஃபார்சி லாங்குவேஜில் ஷஹீன் ஷா. ஆக ரசூல் அவர்கள் இந்த பெயரை தான் தடுக்கிறார்கள். அரசர்களுக்கு அரசன், மலிக்குல் அம்லாக் என்கிற பெயர் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மோசமான பெயர். எதற்கு அது மோசமான பெயர்? மனிதர்கள், பூமியில் உள்ள அரசர்கள், மன்னர்கள் எல்லாம் பூமியில் ஆளக்கூடிய அரசர்கள் சொன்னால் இந்த அரசர்களுக்கு எல்லாம் அரசன் யார்?
வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ், அரசர்களுக்கு அரசன் என்கிற வார்த்தை அவ்வளவு பெரிய வார்த்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், உணர்த்துகிறார்கள். ஆக அன்பானவர்களே, நல்லடியார்கள், நாம் யாரை நேசிக்கிறோமோ, யாரை கண்ணியப்படுத்துகிறோமோ அவர்களுடைய விஷயத்தில் லேசான, அதில் டைரக்டாக வெளிப்படையாக கூட ஷிர்க் இருக்காது, லேசான ஷிர்க் இருக்கும் விதமான சில வார்த்தைகளை பயன்படுத்தினாலே ரசூல் ஆங்காங்கே அதை தடுத்து இப்படி சொல்லக்கூடாது, இதில் இந்த பிரச்சனை லேசான ஷிர்க் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இருக்க, பகிரங்கமான ஷிர்கில் போய் விழுந்த மக்கள் எப்படி ரசூலை பின்பற்றக்கூடிய மக்களாகவும் ரசூலை நேசிக்கக்கூடிய மக்களாகவும் இருக்க முடியும்? மௌலூதில் பாடக்கூடிய மீலாதுன் நபி உடைய அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலை புகழ்ந்து கவிதை பாடுவார்கள். அதற்கு பேர் என்ன? மௌலூத். ரசூலை புகழ்ந்து கவிதை பாடுவதில் தப்பு கிடையாது. நாம் ஏற்கனவே சொன்னோம், ரசூலை புகழ்ந்து கவிதை பாடுங்கள். சஹாபா பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள். சரியா? குறிப்பா ஹஸ்ஸான் பின் சாபித் என்கிற ஒரு சஹாபி பல கவிதைகள் ரசூலை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். அடுத்த காலங்களில் வந்த இமாம்கள், பல உலமாக்கள் ரசூலை புகழ்ந்து கவிதை பாடியிருக்கிறார்கள். அது தப்பு கிடையாது. ஆனால் தவறு என்ன? ரசூலை புகழ்ந்து பாடுவதற்கு ஒரு நாளை நிர்ணயித்து, இந்த நாளில் ரசூலை புகழ்ந்து கவிதை பாட வேண்டும் என்று சொல்வதும், அந்த கவிதை பாடுவதுதான் ரசூலுடைய நேசத்திற்கான ஆதாரம், அடையாளம் என்று சொல்வதும், அந்த நாள், குறிப்பிட்ட அந்த நாள் கவிதை பாடாத மக்களை பார்த்து இவர்கள்லாம் ரசூலை நேசிக்கவில்லை என்று சொல்வதும், அந்த கவிதை பாடும் பொழுது ஷிர்கான வரிகளை ரசூலுக்காக பயன்படுத்துவதும், இந்த அனைத்து காரணங்களும் தான் அந்த விஷயத்தை மிக மோசமான ஒரு பிதஅத்தாக மாற்றுகிறது. அதை தான் நாங்கள் தடுக்கிறோமே ஒழிய ரசூலை புகழ்ந்து கவிதை பாடக்கூடாது என்று யாரும் சொல்வது கிடையாது. ஆனால் இந்த மக்கள் செய்வார்கள், பாருங்கள் எப்படிப்பட்ட ஷைத்தான்களாக இருப்பார்கள், ரசூலை புகழ்ந்து கவிதை பாடினால் கூடாது என்று சொல்கிறார்கள். ஆக இந்த மக்களுக்கு ரசூலை புகழ்ந்து கவிதை பாடினால் ஒத்துக்காது என்று என்ன செய்வார்கள், மக்களை இப்படியெல்லாம் சொல்லி நம்மை விட்டு தூரமாக்குவார்கள். ரசூலை புகழ்ந்து கவிதை பாடக்கூடாது என்று யாரும் சொல்வதில்லை. அதை ஒரு குறிப்பிட்ட நாளில் பாட வேண்டும் என்று சொல்வதும், பாடாத மக்களை பார்த்து தவறாக பேசுவதும், அவ்வாறு கவிதை பாடும் பொழுது வரம்பு மீறி ஷிர்கான வரிகளை பயன்படுத்துவதும் தான் தவறு, பிதஅத்து, ஷிர்க் என்பதை நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறோம். அந்த விதத்தில் பாருங்கள், மௌலூதில் பெரும்பாலும் நாம் கேள்விப்படுகின்ற மௌலூத் என்று வைத்து பார்த்தால் சுப்ஹான மௌலூத் என்று சொல்வார்கள். அந்த மௌலூதில் தான் அந்த வரி வருகிறது, நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று யாரிடம் கேட்கிறார்கள்? ரசூலிடம் கேட்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த பிரார்த்தனை என்ன? காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய திக்ர் அத்கார்களில், பிரார்த்தனைகளில் ஒரு முக்கியமான பிரார்த்தனை தான் இது, சய்யிதுல் இஸ்திக்ஃபார். அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாரிலும் சரி, அது போன்ற வேறு பிரார்த்தனைகளிலும் சரி, ரசூல் சொன்ன ஒரு வரி என்ன? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني انا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابو لك بنعمتك علي وابو بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت فاغفر لي. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. فانه لا يغفر الذنوب الا انت, ஏனெனில் உன்னை தவிர வேறு யாரும் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. அந்த அதிகாரம், அந்த உரிமை யாருக்கும் இல்லை உன்னை தவிர. ரசூல் அல்லாஹ்வை பார்த்து உன்னை தவிர என்னுடைய பாவங்களை யாரும் மன்னிக்க முடியாது என்று சொல்கிறார். ஆனால் இந்த கூட்டம் ரசூலை பார்த்து சொல்கிறது, ரசூல் யா ரசூலுல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள். இதை எப்படி ரசூல் அவர்கள் புரிந்து கொள்வார்? எப்படி அல்லாஹ் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வான்? எப்படி மன்னிப்பான்? இதே மௌலூது பாடும் பொழுது பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபேமஸான மௌலூத் தான் என்னது? வேர்ல்ட் ஃபேமஸ் மௌலாயா ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி என்று ஆரம்பிக்கக்கூடிய கவிதை. வேர்ல்ட் ஃபேமஸ் மௌலூத் இது. கசீதே புர்தா என்று சொல்வார்கள், புர்தா ஷரீஃப் என்று சொல்வார்கள். அந்த கவிதையில் வரக்கூடிய ஒரு வரிதான் என்னது? யா அக்ரமல் ஹல்க், படைப்பில் மிக கண்ணியமானவரே. படைப்பில் மிக கண்ணியமானவரே என்று சொன்னால் யாரை பார்த்து சொல்கிறார்கள்? ரசூலை பார்த்துதான். படைப்பில் மிக சங்கை மிக்கவரே, படைப்பில் மிக கண்ணியமானவரே. யா அக்ரமல் ஹல்கி மாலி மன் அலூது பிஹி சிவாக இன்த ஹுதூஸில் ஹாதிஸில் இமாமி. என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய முசீபத்துகள், இடர்கள் வந்தால் உங்களை விட்டால் நான் யாரிடத்தில் அடைக்கலம் தேடுவது? இங்கு அல்லாஹ்வோடு ரசூலை இணைக்கவில்லை, மாறாக என்னது? அல்லாஹ்வை மறந்துவிட்டு முழுமையா உங்களை விட்டால் யாரும் எனக்கு இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை விட்டால் நான் யாரிடத்தில் போய் முசீபத்துகளிலே பாதுகாப்பு தேடுவது, அடைக்கலம் தேடுவது? அதே புர்தா ஷரீஃபில் வரக்கூடிய இன்னொரு கவிதை தான் என்னது? ஒமின் ஜூதிக துன்யா ஒ தொர்ரதஹா.
وَمِنْ عُلُومِكَ عِلْمَ اللَّوْحِ وَالْقَلَمِ. நபியே, நீங்கள் போட்ட பிச்சை தான் இந்த இம்மையும் மறுமையும் நீங்கள் கொடுத்த கொடை, நீங்கள் கொடுத்த சதகா. وَمِنْ عُلُومِكَ عِلْمَ اللَّوْحِ وَالْقَلَمِ. உங்களுடைய கல்வியின் ஒரு பகுதி தான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருக்கக்கூடிய அந்த விதி. எல்லாமே உங்களுடைய கல்வியின் ஒரு பகுதி. எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய வரிகள், வார்த்தைகள். அதை அல்லாஹ்வோடு ரசூலை இணைத்து கூட இல்லை, மாறாக அல்லாஹ்வை விட்டு மறந்துவிட்டு ரசூலுக்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ரசூலை புகழ்ந்தால் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக, ரசூலுடைய வழிமுறை, ரசூலுடைய கொள்கையை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக இருக்க முடியும்? ஒருவர் கவிதையில் சொல்கிறார் உருது மொழியிலே, अल्लाह के पास तौहीद के सिवा क्या है, जो भी मांगना है मोहम्मद से मांग लेंगे. அல்லாஹ்விடத்தில் ஏகத்துவத்தை விட்டால் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்விடத்தில் ஏகத்துவம் தௌஹீத் மாத்திரம் தான் இருக்கிறது. எனக்கு என்ன தேவையோ நான் முகமது இடத்தில் கேட்டு வாங்கிக் கொள்வேன் என்று சொல்கிறார். वो जो मुस्तवी था अर्शे बरी पर उतर पड़ा है जमीन पे मुस्तफा होकर. அர்ஷுக்கு மேல் இறைவனாக இருந்த அவன்தான் பூமியில் முகம்மதாக முஸ்தபாவாக இறங்கி வந்திருக்கிறான். இந்த கூட்டத்துக்கு தலைவனாக ஒரு காலத்தில் இருந்தவன் தான் அஹமது ரஸா பரேல்வி. அவன் சொல்கிறான் தன்னுடைய புத்தகத்திலே, நபியே முஹம்மதே, நீங்கள் அல்லாஹ் என்று என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் தான் அல்லாஹ் என்று என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் அல்லாஹ் கிடையாது என்றும் என்னால் சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் நௌதுபில்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம். முஹப்பத், இஷ்கே ரசூல், ஆஷிகே ரசூல் என்கிற பெயரிலே ரசூலை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், நல்லடியார்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்கிற பெயரிலே நௌதுபில்லா பகிரங்கமான ஷிர்கில் இந்த மக்கள் சென்று விடுகிறார்கள். சென்றுவிட்டு இந்த அனாச்சாரங்களுக்கு என்ன பெயர் தருகிறார்கள்? இதுதான் ரசூலுடைய நேசத்திற்கான ஆதாரம், இதை செய்தால் தான் என்னது, நீங்கள் ரசூலை நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் நபிகள் நாயகம் கொண்டு வந்த கொள்கை, எந்த கொள்கையை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 வருட தூதுத்துவ வாழ்க்கையிலும் பாடுபட்டார்களோ, ஆரம்ப நாளில் சொன்ன அதே விஷயத்தை தான் ரசூல் அவர்கள் மரணத்துக்கு 2 நாட்கள் முன்பு கூட ஹதீஸில் சொல்கிறார்கள், நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அதே ஷிர்கை விட்டு தான் தடுத்தார்கள். ஆரம்ப நாள் இருந்து கடைசி நாள் வரை அந்த ஷிர்கை கூட புரிந்து கொள்ளாமல், ரசூல் சொன்ன தௌஹீதை புரிந்து கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கு பகிரங்கமாக இணை வைத்துவிட்டு எப்படி ரசூலை நேசிக்கக்கூடிய மக்களாக இவர்கள் ஆக முடியும், எப்படி இவர்கள் ரசூலை பின்பற்றிய மக்களாக அல்லாஹ்வுடைய பார்வையில் இருப்பார்கள் என்பதை அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உங்களில் யாரும் செய்ய மாட்டார்கள் இந்த விஷயங்களை. ஆனால் இதெல்லாம் சபையில் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று சொன்னால் இது தவறு என்பதை நாம் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பிள்ளைகள் உட்கார்ந்து கேட்டாலோ அல்லது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த விஷயங்களை எடுத்து சொன்னாலோ அப்படிதான் அடுத்த தலைமுறை அந்த ஷிர்கை விட்டு பாதுகாக்க முடியும். அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால் நம்மை சார்ந்த உறவினர்களோ நண்பர்களோ அந்த பகிரங்கமான ஷிர்க்கு செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதெல்லாம் தப்பு. பாருங்கள், ரசூல் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார், நீங்கள் எப்படி இந்த காரியத்தை செய்யலாம்? ரசூலை நாம் உண்மையில் பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக இருந்தால் இதை செய்யக்கூடாது தானே? இதை சஹாபா பெருமக்கள் யாராவது செய்தார்களா? நாம் எந்த இமாம்களை பெரிய பெரிய இமாம்கள் என்று நம்புகிறோமோ அந்த இமாம்கள் எல்லாம் இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தார்களா, செய்தார்களா? இல்லையே. அந்த வழியில் தானே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று என்றால் அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு இந்த விஷயங்கள் பயன்படும் என்கிற அடிப்படையில் இந்த விஷயங்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஒவ்வொரு நபியும் கொண்டு வந்த இந்த தௌஹீத் என்கிற ஏகத்துவ கொள்கையை, ஓரிரை கொள்கை, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்புகள், நம்முடைய குர்பானி, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி, நம்முடைய வாழ்வு வரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்கிற அந்த கொள்கையை நன்றாக புரிந்து கொண்டு அதற்கு நேர்மாறான ஷிர்க்கு என்றால் என்ன, அந்த ஷிர்க் எப்படியெல்லாம் மனிதர்கள் மத்தியில் வரும் என்பதையும் நன்றாக புரிந்து கொண்டு இறுதி மூச்சு வரை ஏகத்துவ கொள்கையில் இஸ்திகாமத்தோடு நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. இறுதி மூச்சு வரை ஷிர்கான அனாச்சாரங்களை நெருங்கி செல்வதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான கொள்கை, சரியான ஈமானை தருவானாக. ஷிர்கை விட்டும் பிதாத்துகளை விட்டும் குராஃபாத்துகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக சவால் சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.